முதல்லலாம் ரசாளி பூவெல்லாம் போட்டாங்க. இப்போலாம் ஏலரிசி தான் மெயின். ஏலரிசி பூவை. ரெண்டாவது வாழை நல்ல பருவமாக இருக்கும். முதல் வாழையோட அதிக மகசூல் தரும். மொத்தம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். மொத்தம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். பல ஏரியாவிலேருந்து கன்று கொண்டு வந்து இறக்குறாங்க. ஏன்னா இந்த கன்று வந்து இந்த கன்று எடுத்துக்க போட்டால் வர மாட்டேங்குதுங்கிறதுக்காக வெளி ஊர்லேருந்து தான் கன்று இறக்குறாங்க. வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியம் பகுதியில் இருக்க ஒரு வாழை விவசாயி, ஒரு முன்னோடி வாழை விவசாயி வந்து பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட வாழை சம்மந்தமான டாப் டு பாட்டம் தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மாமா, உங்கள் பேர், ஊர் என்னங்கிறத பற்றி உங்களோட அட்ரஸ் வந்து சொல்லிவிடுங்க. ராம்தாஸ், தொட்டியம். சரிங்க. மதுரை காளியம்மன் கோயில் தெரு. நீங்கள் எத்தனை வருஷமாக வாழை விவசாயத்தில் அனுபவம்? எனக்கு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சரி, 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நம்ம தொட்டியம் பகுதியில் எந்தெந்த வாழையெல்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்கீங்க? முதல்லலாம் ரசாளி பூவெல்லாம் போட்டாங்க. போல ஏலரிசி தான் மெயின். ஏலரிசி பூவை. இப்போ ஏலரிசி பூவன் மட்டும் கல்பூரவள்ளி. என்ன காரணங்க? ஏன் வந்து ரஸ்தாளியிலேருந்து ஏலரிசிக்கும் பூவன்? ஏலரிசினா ஒரு சீசனில் நல்லா விற்கும். பூவெல்லாம் விற்க மாட்டேங்குது. வாழையிலே செய்ய சாவடி போடுற காசு கூட எடுக்க முடியாது. மூங்கியெல்லாம் ஒரு மூங்கி 150 ரூபா வருது. அந்த மூங்கி போட்டு அதை வெட்டி எடுக்கங்காட்டி சரியாக வந்து மகசூல் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து ஒரே சைஸில் வெட்டுற மாதிரி வந்துடும் வாழை. ஏலரிசியில் நல்ல லாபம் இருக்குது. லாபம்னா விற்றா லாபம், விற்கிறனா லாபம் இல்லை. என்ன அதிகபட்ச விலையும் குறைஞ்சபட்ச இலையும்? ஏலரிசி என்ன 50 ரூபாய்க்கும் போகும், 20 ரூபாய்க்கும் போகும் கிலோ ஏலரிசி. ஆமாம், ஒவ்வொரு சீசனில் மாட்டினா தான் போச்சு. மாட்டலைன்னா அதுவும் லாஸ் தான். இப்போ வாழை வந்து நடவு எப்படி பண்ணணும்? ஆடி மாதம் நடணும். ஆடி மாதம் 5 தேதிக்கு மேலே நடுவாங்க. அந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நடவு. அதில் என்னென்ன பட்டங்கள்லாம் இருக்குது? ஆடி பட்டம் நட்டோம்னா, ஏலரிசி நட்டோம்னா நம்மளுக்கு பங்குனி மாதத்தில் வெட்டுக்கு வரும். ஓகே. அதனால் அது நடுறது அந்த சீசன் கொஞ்சம் நல்லா விற்கிறதுங்கிறதுக்காக. அந்த சீசன் தான் நல்லா வியாபாரம் ஓடும். சரி. மற்ற சீசன் நட்டோம்னா வாழையும் வராது, இந்த ஏலரிசி இந்த தருணத்துக்கு வராது. கல்பூரவள்ளி வந்து நட்டிங்கன்னா கார்த்திகை பட்டம் நடுவாங்க. அந்த பட்டம் வந்து அது வந்து கல்பூரவள்ளி மட்டும்தான் அப்படி நடுவாங்க. ரசாளி நட்டோம்னா தைப்பட்டம் நடலாம், மாசி மாதம் நடுவாங்க. மற்றதெல்லாம் வந்து பூவனும் வந்து ஆடி மாதம் தான். பூவன் ஆடி மாதம் தான் கரெக்டாக வெட்டு. பூவனும் ஏலரிசி ஒரே ஈக்குவல் ரேஞ்சுக்கு வரும். மொத்தம் 10 மாதம் பயிருங்களா? ஆமாம், 10 மாதம் 8-9 மாதத்தில் ஈனும். 4 மாதம் அவங்க வெட்டுறதுக்கு. 12 மாதம் ஆகும்னு வச்சுக்கலாம் வெட்டி முடிக்கிறதுக்கு. வெட்டுறதுக்கு 12 மாதம் 13 மாதம் ஆகிடும். நீங்கள் கன்று எங்கேருந்து வாங்குறீங்க? கன்று நம்ம லோக்கல் கன்று எடுத்து போடலாம். தூத்துக்குடியிலேருந்து கன்று வருது, இது மேட்டுப்பாளையம் கன்று வருது, வள்ளியூர் கன்று வருது. இது மாதிரி பல ஏரியாவிலேருந்து கன்று கொண்டு வந்து இறக்குறாங்க. ஏன்னா இந்த கன்று வந்து இந்த கன்று எடுத்துங்க போட்டால் வர மாட்டேங்குதுங்கிறதுக்காக வெளி ஊர்லேருந்து தான் கன்று இறக்குறாங்க. ஒரு கன்று வந்து 15 ரூபா 17 ரூபா வருது இப்போதைக்கு. அடக்கம் வந்து 17 ரூபா கன்று அடக்கமே வந்துடும். ஓகே. இப்போ திசு வளர்ப்பு வாழையெல்லாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் அது இப்போ தான் நட்டுருக்காங்க. இது திசு வாழை தான். இது இந்த வாழை திசு வாழை. இப்போ நம்ம இன்னும் பேசுகிற வாழை திசு வாழை. ஓகே. இது வந்து எப்படின்னு இப்போ தான் அறிமுகம் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இது ஏலரிசி. ஏலரிசி. ஆமாம், எல்லா ரகமும் இருக்குதுங்கிறாங்க. இன்னும் வந்து வரல, ஃபார்மாலிட்டிக்கு வரல. ஒரு சில மண்ணில் நல்லா வருது, ஒரு சில மண்ணில் நல்லா வர மாட்டேங்குது. மண்ணுக்கு ஏற்றது தான் வாழை. இப்போ வாழையில் வந்து மற்ற ஏரியாலலாம் நான் இந்த மாதிரி கிடங்கு வெட்டுறது இதெல்லாம் எதுவும் பார்த்ததில்ல. நம்ம ஏரியாவில் மட்டும் ஸ்பெஷலாக இதுக்கு கிடங்குன்னு எதுக்கு வெட்டுறீங்க? இது வந்து பல்ல கை ஏரியா. தோட்டத்து ஏரியாவில் கிடங்கு தேவையில்லை. பார் மட்டும் போட்டு வெட்டினா போதும். அது வந்து தண்ணி வந்து இழுப்பு ஜென்மம் வந்து வேறு ஓட்ட நல்லா இருக்கும். இது வந்து களிமண் காடு. அதனால் வந்து கிடங்கு வெட்டினாதான் வாழை வரும், இல்லாட்டி வாழை வராது. கிடங்கு வெட்டுறதோட நன்மை அதுதான். ஆமாம், கிடங்கு வெட்டினாதான் வாழை வரும், இல்லாட்டி ரொம்ப சிரமம் வராது. மேட்டுக்காடுனா நம்ம தோட்டம்னா செம்மண்ணு காடு, அந்த ஏரியா, அந்த காட்டுப்புத்தூர் அந்த ஏரியாலாம் வந்து கிடங்கு வெட்ட மாட்டாங்க. தோட்டப்பயிர் மாதிரி வைப்பாங்க. இது வந்து விவசாயம் வந்து தண்ணி பயிர்னால கொஞ்சம் சிரமம். இப்போது வாழையை பொறுத்த வரைக்கும் வாழை நடவுக்கு அப்புறம் எத்தனை மருந்து அடிக்கணும், எத்தனை உரம் வைக்கணுங்கிறத டீட்டெயில் சொல்லுங்கள். எத்தனை மருந்து அடிக்கணும் வாழை இப்போ நட்டாச்சு? மருந்துன்னா வந்து நம்ம வாழைக்கு தகுந்த மாதிரி அடிக்கலாம். மருந்து அதிகம் தேவைப்படாது. இருந்தாலும் பூச்சி கீச்சி விழுந்து அடிப்பாங்க. டானிக் அடிக்கிறாங்க. ஓகே. டானிக் அடிக்கலாம். டானிக் எத்தனை நாளுக்கு ஒரு முறை அடிக்கணும்? இல்லை மாதம் கணக்கில் அடிப்பாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 2 ஈரம் போய் 2 டானிக் வச்சு அடிப்பாங்க. அது டபுள்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. காய் ஊற்றுறதுக்காக அடிக்கிறது. போல் 30 ரூபா வாழை வந்து ஈனும், அதுக்காக அடிக்கிறது. வேறு வந்து இதுக்கு வந்து உரம் வந்து 3 உரம் வைக்கலாம், 4 உரம் வைக்கலாம். இப்போது கண்ணு நட்டு ஒரு 30 நாளில் ஒரு சும்மா கொஞ்சமாக வைப்பாங்க. லைட்டாக ஒரு 100 கிராம் 50 கிராம் வைப்பாங்க. குப்பை வைப்பாங்க. அதுக்கப்புறமேலு வந்து ஒரு 3 மாதம் கழித்து நல்லா தீனி கொடுக்கணும். பொட்டாசு, யூரியா, பேக்டாம்பாஸு எல்லாம் கலந்து
குருணை வந்து ஒரு கண்ணுக்கு 400 to 500 அரை கிலோ வைப்பாங்க. 1/2 கிலோ 400 கிராம்ல 1/2 கிராம் வைக்கலாம், 1/2 கிலோ வைக்கலாம். அதுதான் 3 உரம் வைக்கணும். கடைசியாக வீல் ஏன்னா சல்பேட் மட்டும் வைப்பாங்க. சல்ஃபேட் மட்டும் வைப்பாங்க, சைனிங்காக ஈனம் போது மட்டும் அது வைக்கிறது. மற்ற நேரம்லாம் கலந்து தான் வைக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் தண்ணி நம்ம எத்தனை முறை வாழை தண்ணி வந்து எப்படியா இருந்தாலும் காய்ச்சலுக்கு தகுந்த மாதிரி மழை காலத்தில் தண்ணி தேவை இருக்காது. மழை காலம் முடிஞ்சதுன்னா தண்ணி தேவைப்படும். ஏதோ ஒரு மாதம் ஒரு தண்ணி வைக்கலாம். இந்த மண்ணுக்கு பொறுத்தளவு இந்த மண்ணுக்கு ஏற்றது ஒரு மாதம் ஒரு தண்ணி. மற்ற மண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் மறைச்சி காட்டுக்கெல்லாம் வைப்பாங்க, 5 நாளைக்கு வச்சு வைக்கலாம். ஒரு ஏக்கரில் எத்தனை வாழைக்கன்று நட முடியும்? இது வந்து ஏல அரிசி வந்து ஒரு 800 to 900 வரையும் நடலாம். ஏன்னா அது ஒரு இன்ச்சு கணக்கு இருக்குது. கொஞ்சம் இடையில வச்சா தார் நல்லா போடுங்கிறதுக்காக 81 வச்சு நடுவாங்க, 80 வச்சு நடுவாங்க, 82 இப்படி வச்சு நடுவாங்க. ஏக்கருக்கு 900 கன்று 900 கன்று அவரேஜ் விழுவும். 800 900 பூமே ரசாலி பூவனும் ஏலரிசியும். ரசாலில் வந்து 800 தான் விழுவும். கல்பூரவள்ளி 800 தான் விழுவும். இடைவெளி அதிகம் வரும். அது வந்து இஞ்சி எச்சா வைக்கணும். அது வந்து வாழை வந்து மட்டை வந்து அதிகமாக விரியும். இது வந்து அப்படி இருக்காது. அதனால அதுக்கு வந்து அதிகமாக வைக்கணும் இஞ்சி கணக்கில். ஒரு ஏக்கருக்கு நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான மொத்த செலவு எவ்வளோவா இருக்கும்? மொத்த செலவு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு போகத்துக்கு செலவு மட்டும் 1 லட்ச ரூபா வரும். மூங்கி 1.5 லட்ச ரூபா வரும். மொத்தம் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். மொத்தம் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். ஈல்டு வந்து ஈல்டு சொல்ல முடியாது. எப்படி வர்றது, எப்படி சீசனுக்கு விற்கிதோ அப்படி தான். நீங்கள் அதிகபட்சமாக ஒரு வாழையிலேருந்து எவ்வளோ லாபம் எடுத்திருக்கீங்க? அதிகபட்சம் என்ன, ஒரு வாழை ஏக்கர் நட்டால் ஒரு 10,000 20,000 50,000 அதுக்குள்ளே தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. செலவு இன்னைக்கெல்லாம் வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கூலி அதிகமாக போயிடுது. அதனால எதுக்கு எடுத்தாலும் கூலி. ஒரு தாரோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ? 10 கிலோ இருந்து 12 கிலோ 5 கிலோ வரை வரும். 8 கிலோ வரும், 7 கிலோ கூட வரும். நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி விவசாயம். நல்ல தரமான மண்ணாக இருந்தால் கொஞ்சம் 15 கிலோ 12 கிலோ வரும். இதில் 8 கிலோ கூட வரலாம். களை மேலாண்மை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். களைன்னா வந்து இப்போ பூச்சி இது இப்போல்லாம் வந்து அதிகமாக வந்து களை வெட்டுற வேலையே இல்லாமல் போச்சு. எல்லாம் மருந்து அடித்து தான் கொண்டாடுறது. கம்ப்ளீட்டாக மருந்து தான். ஆள் பற்றாக்குறை. களை வெட்ட வந்தாக்க 250 ரூபா கூலி கேட்குறாங்க. அப்புறம் மத்தியானம் டீ காப்பி இதெல்லாம் இதுக்கே பொழப்பு போயிடுது. அதனால் யாரும் பெரும்பாலும் களைகள் வெட்ட விடுறதில்லை அதிகம். எல்லாமே பில்லு மருந்து அடிச்சுட்டா வேலை முடிஞ்சு போய் இதெல்லாம் வரும். பில்லு மருந்து அடிச்சது எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு முறை வாழை நட்டுறீங்க அப்படின்னா அதுலேருந்து எத்தனை வாழை? ஏல அரிசி ஒரு முறை தான் வெட்டலாம். 2வது திருப்பி வெட்டினா பாதி வாழை தான் வரும், பாதி வாழை வராது. அது வந்து பாதி ஈடு சோடா போயிடும் எல்லாமே. பூவே வந்து 3 வாழை கூட வச்சு வெட்டலாம். கல்பூரலி 3 வாழை வச்சு வெட்டலாம். அது மாதிரி இதாக வெட்டலாம். இப்போ இதுலேருந்து புடங்கு கன்று வரும் இல்லையா, எடக்கன்று, இது வந்து சரியாக இருக்காது. இது வந்து விடமாட்டாங்க. ஏல அரிசி ஒரு வாழை முடிச்சிருவாங்க. ஓகே. 2வது வாழை அதிகமாக ஈல்டு வராது, சரியாக இருக்காது. இப்போ ஏலரிசி விட்டுருங்க, வேற பூவெல்லாம் 3 வாழை கூட வச்சு வெட்டலாம். அது 2வது வாழை நல்ல பருவமாக இருக்கும். முதல் வாழையோட அதிக மகசூல் தரும் 2வது வாழை. 2வது வாழை 3வது வாழை கொஞ்சம் கொஞ்சமாகும். அந்த எடக்கன்று நிறைய எடக்கன்று வரும், அதில் எடுத்துடணும். எப்போ எடுக்கணும்? அது எப்போ வருதோ ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கண்ணு எடுத்துகிட்டே இருக்கணும். ஆமாம், எடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அந்த வாழை வந்து வராது, இது மேலே வராது. இது சத்து வைக்கிற சத்து பூரா இதே எடுத்துக்கும். அதனால வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தொலைவு விட்டுருவாங்க. இப்போது நம்ம 3 ரகமான வாழை வந்து நம்ம ஃபேமஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒன்று எங்கே வைக்கிது? ஏலரிசினா எங்கே வைக்கிறீங்க? ரஸ்தாலி பூவன்னா எங்கே வைக்கிறீங்க? அது எல்லாம் மார்க்கெட்டுக்கு போச்சு. முதலெல்லாம் இப்போல்லாம் மார்க்கெட்டுக்கு வரதில்லை, வியாபாரி வரதில்லை. அண்ணன ரேட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு வெட்டி விட்ருது, அவ்வளோதான். இப்போல்லாம் நிரந்தரமான மார்க்கெட்டு திருச்சி மார்க்கெட்டு தான். அங்கே போனால் ரொம்ப அடுப்பாடு வெட்டியே போகுதுன்னு வெட்ட மாட்டாங்க. ஏலரிசியெல்லாம் அங்கே போகாது. எல்லாம் இங்கேயே வெட்டி எல்லாம் கேரளா, கர்நாடகா, பெங்களூர், அதான் பெங்களூர் இப்படி லைனில் போயிடலாம். எல்லாம் இவங்களே ரேட்டை கொடுத்து உடனே காசு கொடுத்து உடனே வெட்டி இடப்பூர் எடுத்து போயிடுவாங்க. வயல்லே வந்து வெட்டி எடுத்து போயிடுவாங்க. நம்ம வெட்டி எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. பழத்தார் மட்டும்தான் 2 வெட்டி எடுத்து வெட்டினா அதையும் ஒன்றும் வாங்க மாட்டேன். ஏலரிசி அந்த பெரியால். வாழை சம்பந்தமான அனைத்து தகவலையும் தந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.